டேய், ஊர் பேச்சு பேசுறது நிறுத்துங்கடா. அப்பதான் உருப்படுவீங்க. ஆரம்பிச்சுட்டான்டா இவன் போதைய. இவன் கூட பெரிய தொல்லையா போச்சுடா. ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் விடாது போல். அப்பா தூங்கின பிறகு பணத்தை திருடி பொண்ணுகிட்ட போனேன்னு சொல்றான் ஒருத்தன். அக்கா கொடுத்த பணத்துல பிரியாணி சாப்பிட்டேன் தண்ணி அடிச்சேன்னு சொல்றான் இன்னொருத்தன். சேட்டு பொண்ணோட இடையும் துடையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் செல்வம். நீங்க 3 பேரும் இதுதான்டா சொல்றீங்க. டேய், பெத்தவங்களுக்கும் நஷ்டம் கொடுக்க கூடாதுடா. முடிஞ்சா நாம அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். டேய், கொஞ்சம் தலைவலி தைலம் இருந்தா கூடுறா. ரொம்ப அறுத்துட்டான். டேய், நான் சொல்றது கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நான் சொல்றது உண்மைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. சரிதான் போடா. தண்ணி அடிச்சா ஃபிளாட் ஆயிருவீங்க. கிளம்புங்க. வா. டேய், வாங்கடா. பாத்து. மாறாக்கு நல்ல மூடு. நான் இருக்கும்போது மாறாக்கு அப்படி இப்படி இருந்தா பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் பையன் வரும்போது ஒழுங்காயிரு. சரிங்க. ஏன்னா அவன் ரொம்ப பொல்லாதவன். அப்புறம் நீ கற்பமாயிடுவ. ஜாக்கிரதை. குட் மார்னிங் டாடி. கார்த்திக், ராத்திரி எங்க போனேன்? ராத்திரி வீட்டுக்கு வந்தேன். நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க டாடி. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இப்பதான் வரேன். இட்ஸ் ஆல் ரைட். நீ போய் குளிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நான் ஃபேக்டரி போட்டு வரேன். ஓகே டாடி. நீதானே புதுசா வந்த வேலைக்காரி? ஆமாங்க, என் பேரு சரசு. ஓ. சூப்பர் ஃபிகர். நான் சொல்றதை எழுது. சரி மாஸ்டர். பப்பாளி பழம்னு எழுது. கொய்யா பழம்னு எழுது. மாஸ்டர், உங்களுக்கு எல்லா பழமும் நல்லா பிடிக்குமா? ஆமா. बेटे कोयले आता हूँ पापा. இந்த சேட்டுக்கு ஒரு வேலையே இல்லையா? நேரங்காலம் தெரியாம கூப்பிடுறாரு. நல்ல சான்ஸ் கெட்டு போச்சு. அடுத்த வாட்டி பார்க்கலாம். இப்பதானே லைன் கிளியர் ஆச்சு.
சிட்டில போலீஸ் கடுபிடி அதிகமா இருக்கு. நிறைய பணத்தை செலவு பண்ணி நான் இப்ப இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சீக்கிரமா சுகரை வாங்கிட்டு வந்துடணும். இந்த கார்த்திக், உனக்கு எது லெட்டர் வந்திருக்கு? ஏன்பா சிரிக்கிறேன்? ஒண்ணு இல்ல டாடி, என் ஃப்ரெண்டு பிரதாப் லெட்டர் எழுதிருக்கான். ஒரே வினாடியில மறந்து போற இந்த உலகத்திலே அவன் உன்னை நினைப்புல வச்சிருந்து கடிதம் போடுறானே, ரொம்ப நல்ல பையனா இருக்கும் போல இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லயே அவன் தான் டாடி ரொம்ப நல்லவன். ஐ சி. வரேன் டாடி. ஓகே. ரெடி? அப்பா எங்கேயோ போயிடுச்சு. டேய் கிருஷ்ண பரமாத்மா, கோபிகளோட கும்மாளம் அடிச்சது போதும், ஏஞ்சி வாடா. சாரிடா. சீக்கிரம் வாடா. டேய் நான் தண்ணி அடிச்சேன், ஆனா பத்தல, கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டாடா. வாடா வாங்கி தரேன். டேய் நம்ம பிரதாப் லெட்டர் போட்டிருந்தாட்டா. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கேட்டு எழுதுந்தானா? எழுதிருந்தா லெட்டர் பூரா ஒரே அட்வைஸ் தான் போ. அவனுக்கு பெரிய மகாத்மா நினைப்பு, லெட்டர்ல கூட நம்ம உயிர் எடுக்கணுமா? ஆமா, கொஞ்ச நாள் நம்ம செல்வத்தை ஆளையே காணமேடா. அவனுக்கு என்ன செட்டப் பண்ணி ஜாலியா இருக்கிறான். நம்ம சொல்லு, கைக்கும் வாய்க்கும் எட்டாம. பாத்து பாத்து. ஏய் குழம்ப சீக்கிரம் கொண்டாடி. இதோ வந்துட்டேங்க. ஏ செல்வம், சீக்கிரம் சாப்பிட வேடா, அப்பா உனக்கா காத்துட்டு இருக்காரு. இதோ வந்துட்டேன். இருங்க போடுறேன். டேய் செல்வம், வர உன் போக்கே சரியில்லடா. ஒழுங்கா சேட்டு பொண்ணுக்கு தமிழை கத்து கொடுத்து என் பேரை காப்பாத்துறா. சாப்பிடுங்க. 2 முருங்கைக்காய் போடு. போடுறேன். இன்னொன்னு சாப்பிடும் போது தொட பேசாம சாப்பிடுங்களேன். சேட்டு பொண்ணுக்கு பிரமாதமா பயிற்சி கொடுக்குறேன்ப்பா. பாடம் சொல்லி கொடுக்கறதுல நான் அவ்வளவு ஃபேமஸ்பா. வாங்குற சம்பளத்தை ஒழுங்கா கொடுக்கறானா? இப்ப அவன் எவ்வளவோ மாறிட்டாங்க. மாசம் சம்பளத்தை கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துறான். உன்னை பார்க்கும்போது என் மனசுல ஏதோ ஒரு குறை தெரியுது. கார்த்திக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ப்பா, அவன் தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான்ப்பா. யாருகிட்டையும் உதவி கேட்காதப்பா, நீயே கஷ்டப்பட்டு வாழ கத்துக்க. அவனை சாப்பிட விடுங்களேன். நீங்க சொல்லி தெரியற அளவுக்கு அவன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல. அது சரி, அவனுக்கு அறிவு இருக்கு. நீங்க சாப்பிடுங்க.